Rose of Sharon Ministries presents அற்புதத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரம் சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும் புதன்கிழமை இரவு 7 மணி முதல் 7:30 மணி வரை உங்கள் ஜாய் டிவியிலே அற்புத நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அநேகர் எங்களை தொடர்பு கொள்ளுகிறீங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை உண்டாக்கி தருவாராக. நான் சொல்லுகிற சில காரியங்களை, முக்கியமான காரியங்களை நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 29ஆம் தேதி காலை பௌர்ணமி ஜெபம் சென்னையில் இருக்கிற ஈசன் பார்ட்டி மஹால், அதாவது நாதமணி பஸ் ஸ்டாப்புக்கு எத்தா இருக்கிற பாடி பிரிட்ஜி ஏறி இறங்கின உடனே நாதமணி பஸ் ஸ்டாப்புக்கு எத்தா இருக்கிற ஈசன் பார்ட்டி மஹாலிலே பௌர்ணமி உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கவனத்திற்கு வியாதியிலும் கட்டுகளிலும் பலவிதமான போராட்டங்கள் இருக்கிற உங்களுக்காக ஒரு விசேஷித்த உபவாச ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீங்கள் வந்து இயேசுவை நம்பி வந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை சத்துருவின் பற்களுக்கு தப்புவிப்பார். நம்புற அத்தனை பேரும் கையை மேலே உயர்த்தி இந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரை நாம் ஆராதித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது பல நன்மைகளும் விடுதலையும் நம்மை காணும்படி செய்வாராக. குற்றங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே, படுகுழி இன்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. உங்களை மீட்டெடுக்கிற கர்த்தர் இதோ உங்க அண்டையிலே நிற்கிறார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். பரிசுத்த ஆவியானவர் இறங்குற நேரம், பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிற நேரம் இது. நீங்கள் பயப்படாமல் கையை தட்டி பாடுங்க. ஆண்டவரே இறங்குன்னு கேளுங்க. அவர் கண்டிப்பா இறங்குவார். அவர் கண்டிப்பா தடைகளை உடைப்பார். அவர் கண்டிப்பா சத்துருவின் எல்லையில துரத்துவார். சகல நோய்கள் எல்லாம் கர்த்தர் குணமாக்க போகிறார். பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கழுவிகளை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஜெபவேளையில கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடு. ஜீவனை மீட்டாரே, அழிவிலிருந்து மீட்டாரே, ஜீவனை பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கு நீ சொந்தம் என்றா. பயப்படாதே, இந்த ராத்திரி வேளையில எனக்கு நீ சொந்தம் என்றா. களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் அந்த சமூகத்தில். கைதட்டி
இருப்போம். களி கூறுவோம், களி கூறுவோம். ஆவியானவரே களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் சொல்லுங்க, நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இந்த ராத்திரியில நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், பயப்படாதீங்க. சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்க, சொல்லுங்க. களி கூறுவோம். அக்கினியா இறங்குறாரு. அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத. அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள இறங்குது, உங்க மேல இறங்குது. இயேசு அற்புத. அகோர காற்றையும் அமைதிப்படுத்தின இயேசு அற்புத. அரை தண்ட சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அரை தண்ட சிலுவையிலே ஆண்டவர். கை தட்டி பாடுவோம். ஆயினும் ஒன்றார் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்குது. சகல சத்துரின் வல்லமை நான் உடைக்க ஆரம்பிக்குது. ஆயினும் ஒன்றானால் உயிருடன் இயேசு அற்புதர். ஆயினும் ஒன்றானால் அந்த உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ரம்தனரவு தடரம் தன அசைவாடும். பேசுங்க அந்நிய பாசன. சில பொல்லாத வல்லமை நம்ம வீட்டை விட்டு வெளியேறுது. சில பொல்லாத கிரியம் வீட்டை விட்டு வெளியேறுது. தடரம் 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 தடரவு தட. நல்ல வாயை திறந்து ஆண்டவரே இந்த ராத்திரில உடைங்கப்பா. எனக்கு விரோதமா செயல்படுகிற, என் குடும்பத்துக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிற சில பொல்லாத ஆவிகளை என் ஆண்டவர் உடைப்பீராக. இந்த ஜாய் டிவில பார்த்து கொண்டிருக்கிற யார் யாருக்கு கை கால்களில் கட்டப்பட்டு இருக்கிறதோ, நடக்க முடியாம நிற்க முடியாம படுக்கையா இருக்கிறார்களோ, என் ஆண்டுடைய வல்லமை இறங்குது. ஓ ரபா ஹபா ஹபா ஹபா, ஓ ரபா ஹபா ரபா ஹபா ஹபா. அக்கினியா இறங்குறாரு. கை தட்டி. அக்கினியா இறங்கிடுமே ஆவியானவரே. அக்கினியா இறங்கிடுமே ஆவியானவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் துதிக்கிறோம் எங்கள் இயேசுவின் நாமத்தில். இயேசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். இயேசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி.
2 பேரு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய், 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 அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மத்தியில தோன்றுங்க ஆண்டவரே. ஒரு அபிஷேகம் எங்க வீட்டுக்குள்ள இறங்கணும்னு கேளு. கர்த்தர் நீங்க கட்டவிழ்கிறாரு. சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அவர் என்னால் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. கடைசியா ஒரே ஒரு முறை, நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமை செல்வோம், வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமை செல்வோம், வஞ்சகனை வெல்வோம், அரணான கோட்டைகள் பிடித்திடுவோம். கரங்களை தட்டி, அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், நாம் மரணான கர்த்தருடைய மகிமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குற நேரம் இது. எந்த வீட்டுக்குள்ள சத்துருவின் ஆதிக்கம் இருக்கிறதோ, யாருக்குள்ள பதிவிடத்தின் ஆவி இருக்கிறதோ, எந்த குடும்பத்தை பழி வாங்கணும் என்று சொல்லி நான் இந்த ஜெப வேளையில உணர்ந்து சொல்லுகிறேன். யாரோ ஒரு குடும்பத்துக்கு ரத்த சம்பந்தப்பட்ட உறவில உன் பிள்ளைக்கு வச்ச சில கண்ணிய கர்த்தர் நீங்க கட்டறுக்கிறாரு. ரப்பா அப்பா ரப்பா அப்பா ரப்பா ரப்பா அப்பா ரப்பா அப்பா ரப்பா ஒரிபி அப்பா ரப்பா அப்பா ரப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. நீங்கள் நீண்ட நாளாய் வேலைக்கு போக முடியாமல், வெளியே புறப்பட்டு போக முடியாமல், உங்களை பலவீனப்படுத்தி உங்களை சிறை இறப்புக்குள்ள தள்ளின சில கிரியைகளை கர்த்தர் எரிக்கிறார். உங்களை பழி வாங்கும்படி எவன் வீணான வார்த்தைகளை உங்க வீட்டை சுத்தி பேசுறானோ, ஜாடமாடியா பேசுறானோ, அவனை கர்த்தர் இந்த ராத்திரியில தொடராரு, இந்த ராத்திரி வேலை தொடராரு, இந்த ராத்திரி வேலை தொடராரு. அவன் வாய்களும் கைகளும் செயலிழந்து போகிறது. உங்க பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்துல இறங்கட்டும் ஐயா, உங்க வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. யாருக்கு பிசினஸ் லாக் ஆயிருக்குதோ, யாருக்கு வேலை இல்லாம லாக் ஆயிருக்கிறாங்களோ, யாருக்கு வருமானம் இல்லாம வீட்டுக்குள்ள முடங்கி கெடுக்கிறார்களோ, என் ஆண்டவர் அந்த கட்டுகளை உடைப்பீராங்க, என் ஆண்டவர் அந்த கிரிகளை எரிப்பீராங்க. இப்பொழுது இப்படி வல்லமை இறங்கட்டும், இப்போது இப்படி அபிஷேகம் இறங்கட்டும். சத்துருவின் கிரியைகள், சர்வத்தின் ஆவிய, வீணான வார்த்தையை எந்த குடும்பத்துக்கு விரோதமா எவன் நின்று பேசுறானோ, போகிற வழியை எவன் தடுக்கிறானோ, போக கூடாதபடி எவன் எதிர்த்து நிக்கிறானோ, அவனை கர்த்தர் மாட்டு போகபடி செய்றாரு. கையை தட்டி பெற்றுகோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மறுபடியும் சொல்கிறேன், கவனமாய் கவனிங்கள். வருகிற 29ஆம் தேதி பௌர்ணமி உபவாச ஜெபம் நாங்கள் வில்லிவாக்கத்திலே அதை வைத்திருக்கிறோம். வில்லிவாக்கம் நாதமணி பஸ் ஸ்டாப்
எத்தாப்பால இருக்கிற அந்த ஈசன் பாட்டி மகள் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. நான் கிறிஸ்துவுக்குள் உங்களை அன்புடன் அழைக்கிறேன், நீங்கள் கடந்து வாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. ஆமென். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசியிருக்கிற கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தே, ராஜாவாகிய யோசாபாத்தே, கேளுங்கள். நீங்கள் கேளுங்கள். கேட்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீ ராஜாவா இருக்கலாம், நீ அதிபதியா இருக்கலாம், நீ உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கலாம், நீ பெரிய ஆட்களா இருக்கலாம், அது மேட்டர் இல்ல. நீ கேட்க வேண்டிய ஆளுடைய வார்த்தையை கேட்டாதான் உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு சுகம் உண்டு, உனக்கு பலன் உண்டு. எனக்கு அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிர்த்து வந்த பிரச்சனைகளுக்கும் உங்களை எதிர்த்து நிற்கிற போராட்டங்களுக்கும் நீங்கள் ஜெயம் கொடுக்கிறவளா இருக்க வேண்டும் சொன்னால், அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளவர்களாய் ஒருவேளை நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவர்களாக இருந்தால், இந்த ராத்திரியில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் கவனமாய் கேட்டால், நீங்கள் கவனமாய் கேட்டு நடந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அற்புதங்களையும் விடுதலையும் தருவார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் உபவாசிக்கிறீங்க, நீங்க கூடி ஜெபிக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு மனத்தின் ஆவி இல்லை. இப்ப நான் சொல்றதை நீ கேளு. ஜெபிச்சுக்கிறவங்க ஜெபிக்கிறாங்க, ஆனா மேற்கொண்டுருவாங்களா இல்ல நம்மளை அழிச்சிடுவாங்களா? ஒருவருக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடந்தது. ஆனால் கர்த்தரோ யோசேப்போடு பேசினார், யோசேபாத்தோடு பேசினார், அவனோடு இருந்த கூட்டத்தாரோடு பேசினார். வசனத்தை மீண்டும் வாசிக்க கேளுங்கள். சகல யூதா கோத்திரத்தாரே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தை கேளுங்கள், ராஜாவாகிய யோசேபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல், நீங்கள் அந்த உங்களை அடிப்பேன்னு எதிர்த்து நிக்கிற, உங்களோடு வழக்காடுவேன்ற கூட்டத்தை குறித்து இந்த ராத்திரி நீங்கள் பயப்படாதீர்கள். சங்கீதம் 35:1-2 வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி, கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி, கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி. இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்றாரு, உன்னோட வழக்காடரோட வழக்காட போகிறேன். ஆமென். வரலையே, அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை நீங்கள் பயந்து கிடக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஐயோ எதுக்கு நம்ம இருக்குது, வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாமே என்று நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னோட வழக்காடரோட நான் வழக்காடுவேன். ஏன்னா நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்தை குறித்து பயப்படாது. சங்கீதங்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், அவர்கள் உனக்கு விரோதமாய் எவன் உனக்கு பொல்லாங்கு நினைத்தாலும், அவதூறு செஞ்சாலும், எதிர்த்து நின்னாலும், இந்த ராத்திரி நீ பயப்படாத. ஒரு ஆமீன் வரலையே. நான் யார் என்பதை இல்லை, என் ஆண்டவர் யார் என்பதை உன் சத்துருக்கு காண்பிப்பாரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஐயோ, இந்த ஏராளமான கூட்டம் என்னை வளைத்து விட்டது, ஏராளமான பிரச்சனை சூழ்ந்து விட்டுச்சுன்னு சொல்லி நீங்கள் கண் கலங்கி கொண்டிருக்கலாம். ஏன் உலகத்தில் வாழலாம், மறுத்து விடலாம் என்று கூட நினைக்கலாம். இந்த வேளையில கர்த்தர் சொல்றாரு, இந்த ஏராளமான வியாதிக்கும் ஒருவர் என்னை பார்க்க வந்தார். எங்களுடைய ஜெப மையத்திலே ஒவ்வொரு வாரம் வேளைக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு வரை தனித்தனியா குடும்ப விடுதலைக்காக ஒரு விசேஷத்தை பிரார்த்தனை எடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் குடும்ப விடுதலை தனி ஜெபம், ஃபேமிலி பிரேயர். அதாவது கட்டப்பட்ட குடும்பத்தில் சில இருக்கிற பிரச்சனைகளுக்காக அந்த குடும்பத்திலிருந்து எப்படி மீட்டெடுக்க வேண்டும், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண வேண்டும், அதிலிருந்து நம்ம எப்படி விடுபட வேண்டும் என்று ஒரு ஜபத்தை கர்த்தர் எங்களுக்கு நடத்தும்படி 2019 அதை உணர்த்தி காண்பித்தார். இந்த நாள் வரையும் அநேகர்
அந்த ஒவ்வொரு வாரம் வேலைக்கிழமை பல இடங்களிலே, பல மாவட்டங்களிலே, பல தேசங்களிலிருந்தே கர்த்தர் அழைத்து வருகிறார். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி ஒரு காரியத்தை நான் உங்கள் இருதயத்தில் வைக்கும்படி நான் சொல்லுகிறேன். என்னை பார்க்க ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், ஐயா எங்க குடும்பத்தையே சூழ்ந்துட்டாங்க ஐயா. அப்படியே ஐயா என்ன பிரச்சனை? எங்களை வாழவே விடுது. என் சொந்தக்கார அத்தனை பேரும் என் கூட நல்லா பழகினவங்க, என் கூட நல்லா உறவாக இருந்தவங்களாம் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. நான் இப்போ அங்கே இருக்கணுமா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார். சரியா, எப்பறம் என்னையா வேற என்ன நடந்தது அப்படி கேட்கும்போது, ஐயா என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வியாதியா. எனக்கு ஒரு நாளும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், எனக்கு சுகமே கிடைக்கலையா. எனக்கு கரெக்டான ஒரு ஜபத்தை பண்ணி எனக்கு சொல்லி நல்லா ஜவுமனி என்னை விடுதலை வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீரையா. நான் முதலாக சொன்ன அவருக்கு காரியம் என்னையா அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. இல்லையா, அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்னும் போது கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன் அவருக்காக. ஆண்டவரே, அவருடைய காரியங்கள் எதுவோ அதை வெளியே வரட்டும், அவருக்காக அவரை அழிக்கணும்னு சொல்லி போராடுற ஏதோ ஒரு ஆவி நிற்கிறதை நான் உணர்கிறேன்னு சொன்ன உடனே படால் அவரை கத்த ஆரம்பிச்சாரு. டேய் ஜபத்தை நித்ரா, உன்னை சாவடிச்சிடும் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ அவனை மேற்கொள்ளவே முடியாது, அவனை நீ ஜெயிக்கவே முடியாது. அது சொல்லுது, நான் அவனை ஜெயிப்பேன்டா, அவனை நான் ஜெயிப்பேன், அவன் சொத்தை அழிப்பேன், அவன் குடும்பத்தை அழிப்பேன். அந்த ஆவி அப்படி பேசுது. ஆனால் கடைசியில் ஒன்று என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அக்கினி இறங்குச்சு. அது சொல்லுச்சு, ஐயோயோ என் உடம்பெல்லாம் எரியுது, என்னை ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க, என்னை ஏன் கொண்டு வந்துட்டீங்க, நிற்க வச்சுட்டு என்னை சாகடிக்கிறீங்க, இவன் மொத்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டானு, என் வாயிலிருந்து எல்லா வார்த்தையும் வாங்கிட்டானே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லி அல்லறடிச்சு ஓடி ஆலய வாசப்படி விட்டு வீட்டில் விழுந்துச்சு. சரியா 21 நாட்களுக்குள்ள அவருக்கு நல்ல ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, நல்ல ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. யாரெல்லாம் அவருக்கு விரோதமா பேசுனாங்களோ அத்தனை பேரை அவருடைய நாவுகளை கர்த்தர் அடக்கி போட்டார். வந்து சொல்றாரு, ஐயா இந்த ஒரே ஒரு ஜெபம், குடும்ப விடுதலை ஜெபம் என் குடும்பத்தை வாழ வச்சது. இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்றாரு, அந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களோட வழக்காடலோட நான் வழக்காடுவேன், உங்களோட யுத்தம் பண்ணுறோட நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்க. சில பேர் ஆக்ரோஷம் படுவீங்க, சில பேர் அப்படி பொங்கி எழும்புவீங்க, என்னதான் நடக்குது பார்த்துக்கலாம் வாங்க இறங்கலாம். நீங்க இறங்காதீங்க, கர்த்தர் இறங்குவாரு. நீங்க எதையும் பட்டயத்தை எடுத்துடாதீங்க, சத்துருவின் தலையை வாங்க. கர்த்தர் பட்டையை ஏந்திய தூதனை உன் வீட்டுக்கு முன்னாடி நிற்க வைப்பாரு, உன் எல்லைக்கு முன்னாடி நிற்ப வைப்பாரு. உன் கர்வ சூறையாடுகிறவனும் உன் வேலையை அழிக்க நினைக்கிறவனையும் கர்த்தர் இந்த ராத்திரியில அழிப்பாரையா. எவன் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு எவன் கண்ணதானமா பேசுகிறானோ அவனை கர்த்தர் இன்னைக்கு சங்கரிப்பான். சங்கீதம் 21:11 சொல்லுகிறது, அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், அவர்கள் விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், தீவினை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று, ஒன்றும் வாய்க்காமல் போயிடுச்சு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இந்த ராத்திரியில சொல்றாரு, நீ ஒன்றும் பயப்படாத, அவன் செய்கிற காரியம், அவன் எதிர்க்கிற ஒன்றும் உனக்கு வாய்க்காதபடிக்கு நான் செய்வேன். எத்தனை பேர் உணர்ந்தவர்களாக ஆண்டவர் எனக்கு இப்படி செய்வார் என்றவங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி மாத்துவார் என்றவங்க, ஆண்டவர் இன்னைக்கு என் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது, இதோ இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவர். யோசாபாத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, நான் சொல்லி முடிக்க உங்களுக்கு ஜெபத்துக்குள்ள நடத்த போகிறேன். இந்த ஏராளமான கூட்டம் உன் மேல எரிச்சலாகுது, இந்த ஏராளமான கூட்டம் உன் மேல பொறாமையா இருக்குது, இந்த ஏராளமான கூட்டம் உன் ராஜ்யபாரத்தை அழிக்க நினைக்குது. இந்த ஏராளமான கூட்டத்தை நீ பார்த்து பயப்படாத, உன்னோட வழக்காடுற வழக்காடுவேன், உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவான், தீவனை செய்வான், அது ஒன்றும் வாய்க்காது. உன்மேல் எரிச்சலா இருக்கிற யோசாபாத்தை யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். இந்த ராத்திரில கண்டிப்பா உன் வீட்டு மேல எவன் எரிச்சலா இருந்து பேசுறானா அவன் கண்டிப்பா விழுவாயா. நான் கர்த்தருடைய நாமத்துல தீர்க்கதரிசியா நின்று சொல்றேன், என் ஆண்டவர் உனக்கு அப்படியே அற்புதத்தை செய்வார்.
உண்மையில எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சை அடைவார்கள். வெட்கி இளைச்சல் அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி அததான் யோசேப்பு சொன்னார், போவார்கள். நீ பயப்படும் ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படாத, அவர்கள் ஒன்றுமில்லாமல் நாசனமா போவார்கள். இந்த யுத்தம் உங்களுடையதில்ல, கர்த்தருடையது. உன் பிள்ளைக்கு கரு இருக்க கூடாதபடி சபிச்ச சாபத்தை உடைக்கிறேன். உன் பிள்ளைக்கு கருவு தங்க கூடாதபடிக்கு செஞ்ச மந்திரத்தை எரிக்கிறாரு. நீ பயப்படாத. உன் காலில் வச்ச கண்ணிகளை கர்த்தர் உடைக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரில அற்புதத்தை செய்ய விரும்புறாரு. ஐயா, என் கூட ஜபிக்க விரும்புறவங்க முழங்கால் படிடுங்க, இல்லைன்னா நிற்கும் போது எழுந்து நின்று கைரங்களை மேல உயர்த்துங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்க போகிறாரு. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, என் நாமத்தினால எதை கேட்டால் அதை தருவேன் என்று சொன்னீரு. உம்முடைய நாமத்தினால வந்து நிற்கிறையா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இந்த சத்தம் கேட்கப்படுகிறது. உம்முடைய நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால தடைகள் உடையட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால திருமண காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால கர்ப்பங்கள் உண்டாகப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. எந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, எந்த குடும்பம் மேல வரக்கூடாது. எதிர்த்த சில பொல்லாத வல்லமைய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியின் படுக்கைகள் மாறுவதாக, வியாதியின் கூறுகள் உடைக்கப்படுவதாக. மரணமே மரணமே எந்த வீட்டுக்குள்ள உள்ள வரபடி உன்னை ஏவி அனுப்பினாங்களோ, என் ஆண்டவருடைய ரத்தம் ஒவ்வொரு வீட்டு மேல இறங்குது, ஒவ்வொரு நிலைக்கால இறங்குது. மரணம் இனி இல்லை. இயேசுவின் நாமத்துல அற்புதம் நடக்கட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அநேக ஜனங்கள் சாட்சியாய் எழும்ப கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயம் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். வில்லிவாக்கத்தில் சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடக்கும் பௌர்ணமி அக்கினி அபிஷேக கூட்டம் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்காகவும், பில்லி சூண்டிய கட்டுகளில் அவதிப்படுபவர்களுக்காகவும், வறுமையின் மேல் வறுமையை சந்திக்கிற குடும்பங்களுக்காகவும், தொழில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்காகவும், வாழ்வதா சாவாதா என போராடுகிற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்கப்படுகிறது. வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ள நாதமுனி பஸ் ஸ்டாப் அருகில் ஈசன் பார்ட்டி மஹாலில் நடைபெறுகிறது. கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற அனைவருக்கும் நீங்கள் வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குவீர்களானால், வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் அமைந்துள்ள அம்பேத்கர் ஆட்டோ ஸ்டாண்டின் அருகாமையில் சபையின் வாகனம் அல்லது வில்லிவாக்கம் நாதமுனி பஸ் ஸ்டாண்டில் இறங்குவீர்களானால் பஸ் ஸ்டாப் அருகாமையில் சபையின் வாகனம் நிற்கப்படும். நீங்கள் இயேசுவை நம்பி வாருங்கள், விடுதலையை பெற்று. அன்பானவர்களே, சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9791127519, 8098814883 மற்றும் 6374927943.